ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் சூப்பரான ஒரு ஸ்டஃப்டு பன் பார்க்கலாம். இதுக்கு தேவை இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் பர்கர் பன் விற்குது இல்லையா, அது எடுத்திருக்கேன் நான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் வச்சுருந்தீங்க இந்த மாதிரி ஆகிடும். அது தேவை. அதுக்கப்புறம் கேப்சிகம் கார்ன், இது பார்த்திங்கன்னா சீஸு, பீஸா பேஸ்க்கெல்லாம் போடுற சீஸு, இது பார்த்திங்கன்னா கார்லிக், பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பீஸா சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும். இது வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த கார்ன், இந்த கேப்சிகம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. சீஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அதை நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்துக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுவே பெரிய பீஸ் தான், இன்னும் குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போடணும். இதில் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இந்த பன் இருக்கு இல்லையா, பர்கர் பன், அதை வந்து ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்ல பட்டர் போட்டுக்கோங்க. இந்த பன் வந்து ஃப்ரெஷ் பன்னாக இருக்கிறத விட ஒரு 2 days அந்த மாதிரி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இருந்ததுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்பவே உதிர்ந்து போயிடும். இல்லை அந்த டீ பன் இருந்ததுன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இப்போ சாஸ் போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுட்டு சீஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சாட்டர்டே இல்லை சண்டே ஈவினிங் வந்து பசங்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இதில் ரொம்ப அடுப்பில் செய்கிற வேலை இல்லை, அதனால பசங்களையும் நம்ம கூட என்கேஜ் பண்ணி இதை செய்யும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த பன்னில் 4 கோடு இந்த மாதிரி ப்ளஸ் கிராஸ் பன் மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டர் போட்டு நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி சென்டராக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்டஃபிங் வேணும்னா அந்த கேப்சிகம் கார்ன் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மேலே வந்துட்டு அந்த நல்ல பட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது கொத்தமல்லி, கார்லிக், ஆரிகானோலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது மேலே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இதில் எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் வந்து மொசரெல்லா சீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த சீஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அண்ட் இதில் ஆரிகானோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த பீஸாவோட டேஸ்ட்டு தான் வரும். இது வந்து ஏர் ஃப்ரையர் ரெசிபி. சப்போஸ் உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நார்மல் நான்ஸ்டிக் தவாவில் உள்ளே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. அழகாக அந்த சீஸும் அந்த கார்லிக்கெல்லாம் நல்லா உருகி செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்ல வாசனை, அந்த சீஸ் உருக்கிற வாசனை வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா லேட் நைட், மிட் நைட் கிரேவிங், அப்படி இல்லைன்னா ஒரு மூவி பார்த்துட்டு ஒரு சாட்டர்டே ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஏர் ஃப்ரையரை நான் வந்துட்டு ஒரு 180 டிகிரிக்கு நான் வந்து வைக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ப்ரீஹீட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பன் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். 2 மினிட்ஸ் நல்லாவே ப்ரீஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்ஸை வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேக் ஆக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். ஜஸ்ட் அந்த சீஸ் உருகிற நேரம். அப்புறம் இந்த பன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் நல்லா உங்களுக்கு சாஃப்டன் ஆகிடும். இப்போ 160 டிகிரிக்கு வைக்கிறேங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த சீஸ் உருகினோடனே நீங்கள் பார்த்துட்டே இருந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஸ்டஃப் பன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இருந்ததுன்னா 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்க பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.